பேசகல இவ்வளவு நேரமாகி இவ்வளவுல காணுமே, எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாளுங்களோ? அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி இருக்காளுங்க. திருப்பி இருக்காங்க போறாளுங்க. ஒருவேளை ஆட்டாக்காரன் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளுங்களோ? ஆட்டோக்காரன் நம்ம கூட சேர்த்தால சகல, அதை எப்படி உள்ள சேர்ப்பா? சும்மா பேசிக்கிட்டு இப்படி இருக்குமா? எப்படி மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போடுங்க காலையில் திட்டமே. அதுக்காக கோவிச்சுட்டு ஏதாவது ரயில்வே தண்டவாளத்துல தலைக்கிளை கொடுத்துருப்பாளுங்களோ? தண்டவாளத்துல இவளுங்க நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொள்ளுவாளுகளை தவிர இவளுகளாவது தண்டவாளத்துல தலையை வச்சு சாகுறாவது. ஏன் சகல பைத்திய காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா? என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. வரட்டு வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஆஹா அச்சரா லட்சுமி நில்லு. எங்க போயிட்டு வர? ஏய் ஒன்னையும் தாண்டி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? பொம்பளைங்க வெளியில போனா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தமா? பின்ன ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். பொம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏ சகல என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம் ஐயா. அடியே இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வருப்ப. சொல்றேன் சொல்றேன். வேலைக்கு போயிட்டு வரோம். வேலைக்கா? நில்றி. ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு போய்கிட்டு இருக்க. வேலைக்கு எதுக்கு போனா? யாரை கட்டு போன? யோ இது என்ன? அது குடும்பம் நடத்துறமா இல்ல கூத்து நடத்துறமா? யாரமா சொல்றேன். இது பாருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம். நீங்க தண்டை சோறுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் வேலைக்கு போனோம். தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபாய் வச்சுக்கோங்க. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது? பார்த்துட்டு பேசாம இருக்க. யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? அவனுக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா சகல? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. யோ அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க, கொலவனுதான். என்ன உசுருக்கு விட்டு சொல்லிவிட்டேன். என்ன தந்தாலும் ஆமா. ஏண்டி கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன தெரியுமா? மெட்ராஸ் என்ன பண்ணுவ? என்னடி உன் புருஷன் எனக்கு தெரியாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நீ சாப்பிடுறதுக்கு எங்கிட்டயே பணம் கொடுக்கறியா? உன்னை இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எப்ப திருப்பி என் கையை பிடிக்க ஆரம்பிச்சியா? இன்னும் நீ இங்க இருக்க கூடாது. போடி வழியா. நான் எதுக்காக போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு. உன் வீடா? எப்ப இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டு வாசப்படிய முதிக்க இனிமேல் நடக்கிற உள்ள வச்சு நாயா அடிக்கிறா. ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன்? நீ எல்லாம் ஒரு சகலையா துரோகியா? எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணி வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா? அந்த குத்துறா வெளியில வேடிக்கை பாக்குறா. அறிவு கெட்டவனே, என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு?
ஆமாப்பா. இது வேற ஒண்ணுமில்ல, ஆ, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. ஆ. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. ஆ, வா ஓடிடலாம். ஆ, ஆ. சகல அங்க பாரு, ஆட்டோக்காரன் வர்றான். சகல ஆ. இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். ஆ. குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்ரு. சொல்லவே மாட்டேன். முதல்ல முகத்தை தொடங்க. சீக்கிரம். அடிப்பா மூஞ்சில குத்துட்டாங்க சகல. துண்டு இருக்கு கையில. எங்க வா, வா. அப்புறம் சகல என்ன அது ஆளே போமே, பார்த்தீங்க? பல்லு பாட்டு போமே. வாங்க சகல, என்ன நேரத்துல? வீட்டை விட்டு துரத்தின பிறகு நேரங்கள் எல்லாம் பார்க்க முடியுமா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? அங்கேயும் இதே நிலைமை தானே? யோ 30 ரூபா சம்பளம் வாங்குற பொம்பளையே இந்த அடி அடிக்கிறான்னா, 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளை சகல என்ன பின்னு இருப்பான்? ஏன் சகல, எதுவும் பலத்த காயமா? வெறுப்பேத்தாதியா, அவ அடிச்சா கூட பரவாயில்ல. நேத்து வந்தவ இவ்வளவு எங்க அப்பனுக்கு சோறு போட்டு வச்சிருந்தேன். அந்த ஆளு அவ கூட சேர்ந்து எங்க வீட்டை விட்டு வெளியே தரத்தான். நன்றி கேட்டவன். சகல, இது ஏதோ தூண்டி விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 3 பேர் பொண்டாட்டி நம்மள அடிச்சாலுன்னு முன்னெச்சரிக்கையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். ஓ, பொம்பளைகளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் 4 சுவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? யோ திருப்பி 4 சவத்தை ஞாபகப்படுத்துற. 4 சவத்துக்குள்ள நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். திருப்பி 4 சவருங்கிற. ஏயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா உனக்கு? சத்தம் போடாதீங்கப்பா. அவளுங்களை எப்படி அடக்குறதுங்கிறத பத்தி யோசிப்போம். அடக்க நினைச்சுதான் அங்க ஒரு சைடு வீங் கிடக்குது, இங்க இடுப்பு உடஞ்சு கிடக்குது. அவளுங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போறதுக்கு என்ன காரணம்? வேலை பாக்குறோம், சம்பாதிக்கிறோம் மமதை. முதல்ல அதான் ஆப்பணும். எப்படி? அவளுங்க வேலை பாக்குற ஆபீஸுக்கு போறோம், அந்த மேனேஜர் ஸ்டார்ட் ஆத்துறோம், அவனே அவளுங்க வேலை விட்டு துரத்துறான். சகல, நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சகல, சமையல் தான், மருந்து தான், ஆட்டோ இல்ல படிப்பு தான். கரெக்ட். இதான் சகல நம்ம பொண்டாட்டிய வேலை செய்யற கம்பெனி. வா இங்க வாடா. என்னங்க இந்த பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்குறான் முதலாளியா உள்ள இருக்கானா? எதுக்கு? ஏன் கேக்குறீங்க? எதுக்கா? ஹலோ, என்னது கராத்தே ஃபங்க்ஷனா? கண்டிப்பா வந்துடுறேன். நானே போலீஸ் ஆபீசரா இருந்தவன். வர மாட்டோம்னா கண்டிப்பா வந்துடுறேன். யாருப்பா நீங்க? உட்கார நாற்காலியில கால தூக்கி போட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு முன்னாடி வந்து உட்காருங்க. சார், நாங்க உட்காரலாம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல எங்க 3 பேர் பொண்டாட்டியை டிஸ்மிஸ் பண்ணுங்க. இவனை போய் சார் மோர்னு கூப்பிட்டு, யோ எதுக்கு எங்க பொண்டாட்டி வேலைக்கு சத்தா? யார கட்டி வேலைக்கு சத்தா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்க பொம்பளைகளை வச்சு வேலை வாங்குறதுனாலதான் எங்களை மாதிரி ஆம்பளைகளுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. மரியாதை அப்படியா? இவெல்லாம் 30 ரூபா சம்பளம் கொடுக்கறனால அவளை நம்மள கை நீட்டி அடிக்கிறாளுங்க. யோ, தெரியாம கேக்குறியா? இப்போ உன்னோட பொண்டாட்டியை நாங்க வேலைக்கு கூப்பிட்டோம்னா நீ அனுப்பியா ஒத்துக்கிறியா? அவன் ஒத்துக்குவாயா? சூடு சொன்ன ரோசா இல்லாதால் தான் பொம்பளைகளை வச்சு கம்பெனி நடத்துறான். வார்த்தை அதிகமா போகுது. மரியாதை பேசு. மரியாதை பத்தி எனக்கு சொல்றேன். மீசையை கட் பண்ணுவேன். ஏய், இச்சிருவன் இங்க பாரு, இன்னும் செத்த நேரத்துல நாங்க மிருகமா மாறுறதுக்குள்ள எங்க பொண்டாட்டி சுந்தரி, லட்சுமி, இந்திரா 3 பேரையும் டிஸ்மிஸ் பண்ற. ஓஹோ, எனக்கு இப்பதான் எல்லா விஷயம் என்ன புரியுது. புரியுது? சுந்தரி, இந்திரா, லட்சுமி இவங்க 3 பேர் புருஷன் நீங்க தானே? அத நீ அவங்கள வேலைக்கு சேர்த்து நீங்க கேட்டுக்கணும். Who is your husband? அவங்க நேம் என்ன? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க வரலாறு என்ன? அவங்களோட மோதலா என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு சேர்த்திருந்தீங்கன்னா நீ அப்பல. இப்போ ஒண்ணும் தப்பு இல்ல, மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னைக்காவது நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க அவங்கள கூட டிஸ்மிஸ் பண்ணு. மாட்டு மேல மழை பெய்ஞ்ச மாதிரி கேட்டா போ. ஓயா, டேய், என்ன பாக்குற? பின்னிரம் பண்ணு. போ. இந்தயா அப்ப எதுக்கு சட்டை கட்டு எல்லாம் கட்டுற நீ? இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து 3 பேர்த்த மோதுறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா சொல்லிட்டு நல்லாதியா பீரோவா? ஐயோ வர்றானே. ஏண்டா பொடி பசங்களா, கட்டின பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த துப்பு இல்ல. போனா போதும் பொண்டாட்டிகளுக்கு வேலை போட்டு கொடுத்தா ஆபீஸ்ல வந்து கலட்டாவ பண்றீங்க. சார், எதுவா இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு பேசுறதுதான் நல்லது. அதான் ஜென்டில்மேனுக்கு அழகு. சில விஷயங்களை கதவை சாத்திட்டு தாண்டா பேசணும். டேய், கதவை சாத்திட்டு தாண்டா பேசணும். நாயே, ஏன் சாமி, நாங்க எவ்வளவு பெரிய மனுஷத்தன்மையோட கதவை திறந்து வச்சுட்டு பேசணும்ல, அந்த மாதிரி நீங்களும் திறந்து வச்சு பேசினா தானே மரியாதை. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக,
மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. ஏண்டா அறிவு கட்டம் உண்டோ? ஆள் வருது தெரியல, பார்த்து அடிக்கப்படாது. நான் தான் அடிக்கிறது உனக்கு தெரியல, நீ பார்த்து வேண்டியதாயா? கண்ணை மூடிட்டு வந்து அப்படிதாயா? மருந்து அடிக்கிற மூதேவி என்ன திமிரா பேசலாம் பாத்தியா? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஐயர நீ மரியாதையா பேசினாதானே அவன் மரியாதையா பேசுறதுக்கு. தம்பி யா. ஏரியாவுக்கு புதுசா? ஆமாங்கய்யா. இதுதான் நம்ம வீடு. அப்படியா? பின்னால வாழை மரம் செடி எல்லாம் இருக்கு. ஆ. கொசு ரொம்ப ஜாஸ்தி. அங்கெல்லாம் மருந்து அடிச்சிடு. ஆ. அப்படியே பாத்ரூமுக்கு அடி. அடிக்கிறது அடிக்கிற, கொஞ்சம் வாசனை மருந்து அடி. ஆ. பொண்ணு பாக்க மாப்பிள்ளைங்க வந்துட்டு போவாங்க. ஆகட்டும்யா. டேய், அப்படியே எதிர் வீடு தான் நம்ம வீடு. அங்கேயும் மருந்து அடிச்சுட்டு 2 வீட்டுக்குமா சேர்த்து ஒரு 4 அணா வாங்கிட்டு போயிடு. நான்லாம் ம். 2 வீட்டுக்கும் ம். போயா அல்பம். 4 நாளுக்கு ஒரு துண்டு பிடி வாங்க முடியுமா அவனால? ஏண்டா கவர்மெண்ட் மருந்துல தண்ணியை கலந்து அடிக்கிற நாய் உனக்கு இதை விட எவ்வளவுடா கொடுக்க முடியும்? யோ, எதையுமே தண்ணீர் தான் அடிக்க முடியும், ராவாலாம் அடிக்க முடியாது. எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? யோ 4 நாள் குடுக்கறேன்னா அப்படிதான் பேசுவான். இந்த தம்பி ஐயா. 2 ரூபா வச்சுக்கோ. அப்படியே சுத்தமா அடிச்சுட்டு போ. இது பெரிய மனுஷத்தனம். ஏல ஐயர, 4 நாளா குடுக்கறேன்ற, உன்ன மாதிரி 4 நாள் 8 நாள் குடுக்கற கிராய்க்கு போனா கடைசியில என்ன கதி தெரியுமா? சொல்லிட்டு போடா. பெருசு இல்லையா? அங்க பார், யானைக்கால். கூடிய சீக்கிரம் உன்னை யானைக்காலோட மீட் பண்றேன். டேய், என்ன முத மாப்பிளை பார்க்க போறோம். குப்பை தொட்டி மோதலானே தேருமா? தவளும் நிறமாம் தங்கரனும், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கு. எக்ஸி மேடம், உங்க அப்பா வீட்டை சுத்தி மருந்தடிக்க சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். ப்ளீஸ் மேடம். கருச்சட்டிக்கு இங்கிலீஷ பாத்தியா? தண்ணி கேக்குதே, கொடுத்து தோல. பாப்பா வாடா ராஜா, வா. ஏன் பாப்பா, உங்க அப்பா யாருக்கோ மாப்பிள்ளை பார்க்க போறா சொன்னாரே, அது இந்த அக்காவுக்கு தானே? இந்த அக்கால பெரிய அக்கா. அப்படின்னா மொத்தம் எத்தனை அக்கா? மொத்தம் 3 அக்கா. 3 அக்காவா? அப்ப இது எத்தனை அக்கா? 2வது அக்கா. 2வது அக்காவா? யோ, தேவையில்லாத கேள்வியில எதுக்கே கேட்டுட்டு இருக்க? வந்தியா மருந்தடிச்சியா போயிட்டாரு. பாயா. ரொம்ப சூடான பாட்டியா இருக்கும் போல் இருக்க. மெல்ல. இந்திரா, மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு தெரியலையே. என்ன கேட்டா? அப்ப ஒரு போட்டோவாவது காமிச்சிருக்கலாம். எப்படியும் அப்பா நமக்கு நல்ல பேங்க் மாப்பிள்ளைங்களா தான் பாத்துட்டு வந்திருப்பாரு, எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைங்க வரதானே போறாங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? எங்க டென்ஷன் எங்களுக்குள்ள தெரியும். வரப்போற மாப்பிள்ளை அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன், ஒரு அரவிந்த் சாமி அந்த மாதிரி கலர்ல இருந்தா கூட என் கலருக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும். எப்படி இருப்பானோ என்னவோ ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. யோ மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க போல இருக்குறியா? வா வா. இவன் மாப்பிள்ளை இல்லையா? இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல இருக்கான். வணக்கம் மாமா. வணக்கம். யோ நம்ம மாப்பிள்ளையா? இவனா? நீங்க வாங்க மாப்பிள்ளை. வரேன் மாமா, வரேன். யோ ஐயரே, இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ளை நானு. மரியாதையா நடந்துக்க. இந்த நாய்க்கு வந்த வாழ்வா பாரு. யாரா நீ? அண்ணன் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற. ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் டெப்டி கலெக்டர். போடா. குப்பை தொட்டியே வந்துடுத்து, நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல? இந்த வீடு தான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏண்டா இதான் வர்ற நேரமா? கையில என்ன கரண்டி? பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு காது குத்துக்கு போய் சமைக்கணும். குத்தின என்ன தெரியுமா? மானத்தை வாங்காத. கொண்டா இப்படி. வா. இது என்ன கண்ணாடி? ஆள் கொஞ்சம் தூரமா என்ன தெரியாது. சாலேஸ்வரமா? அட பாவி, ஏதோ உனக்கு வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைச்சேன். கண்ணும் கோளாறா? இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை. பின்னால நான் எல்லாம் வம்பல மாட்டிக்குவேன். முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வருவோம். வா சாமி,
என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. ஏய் என்ன கோச்சுக்கிற? நீ வருவேன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். வா. ஏண்டிமா எல்லாரும் என்ன பண்ற? ஆட்டோ வந்து நிக்கிறது. மாப்பிள்ளை வந்துட்டார் போல இருக்கு. மாமி மாப்பிள வந்துட்டாரா? சீக்கிரம் ரெடி ஆங்கோ. ஐயோ எனக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள. மாப்பிள உடனே பாக்கணும் போல இருக்கே. அக்கா நான் போய் பாத்துட்டு வரட்டுமா? இருடி, கட்டிக்க போறவங்க நாங்க பார்த்த அப்புறம் நீ பார்த்தா போதும். ஏய் நல்லா இருக்கா? இருடி நாங்களும் வரோம். வாடி. ஐயோ வாடி. ஏக்கா மாமி மாப்பிள வந்திருக்கிறதா சொன்னாங்க, ஒருத்தரையும் காணா. அந்த மருந்து அடிக்கிறவன் தான் இங்க வந்து உட்காந்துருக்கான். அவனை யாரு உள்ள விட்டாங்க? அவன் மூஞ்சியும் முகக்கட்டையும். பக்கத்துல யாரோ ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அவர் யாரு? அப்பாக்கு தெரிஞ்சவரா இருக்கும். இருக்கும். ஏண்டியம்மா ஸ்வீட்டு காபி எல்லாம் ரெடியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அங்கிள் மாப்பிள வர நேரத்துல அந்த மருந்து அடிக்கிறவன் இங்க வந்து உட்காந்துருக்கான்? காசு வீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க. அபிஷ்டு அவன் காசு வாங்க வரலடி. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அதுவும் அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்கானே சமையல்கார முருகேசன். அவன் தான் நோக்கு மாப்பிள. என்ன வாங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே தமாஷை தான். என்ன தமாஷுன்னு சொல்லிட்டு போறா? சடோபா குழந்தைகளுக்கு மாப்பிள்ளைகளோட விவரத்தை சொல்லவே இல்லையா? யோ இப்பவே சொன்னா அவளுங்க வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாளுங்கயா. பாத்துட்டு போட்டோம், அப்புறமா சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஆத்துல ஒரு வெடிகுண்டு பிடிக்க போறது. ஏய் இந்த விரல நல்லா திக்கா போடு, லேசா இருக்கு. அக்கா உங்க 2 பேருக்கும் அப்பா சூப்பர் மாப்பிளை பார்த்துட்டாரு. உனக்கு சமையல்காரனா, அல்டிக்கு சாக்கடைக்கு மருந்து அடிக்கிறோனா. டேய் என்னடா விளையாடுற? ஏய் விளையாட்டு இல்ல, வெளியில அப்பாவும் ஐயரும் சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்பா இப்படி பண்ணாரு? ஐயர் மாமா சொன்னது கரெக்டா போச்சுக்கா. என் உயிரே போனாலும் அந்த ஆளை நான் கட்டிக்க மாட்டேன். ஏய் சத்தியமா சொல்றேன், அப்பா 1 லட்சம் கொடுத்தாலும் சரி அவனுங்களுக்கு மாப்பிளை தோழனா இருக்க மாட்டேன். அசிங்கமா இருக்கானுங்கடி, பார்க்க சகிக்கல. ஏய் உனக்கே பிடிக்கல, இவங்க எல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்து அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டு என்ன வாங்கி கட்டிக்க சொல்றியா? உனக்கு இப்படி ஒரு பொண்ணு பார்த்தா நீ கட்டிக்குவியா? இந்த மாதிரி விஷயத்துல அப்பாவை நான் தலையிடவே விட மாட்டேன். நம்ம ரூட்டே தனி. நான் ஆல்ரெடி செலக்டட். பாவம் அக்காவை நினைச்சாதான் மனசு கஷ்டமா இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். அவன் கிடக்குறான். நம்ம அம்மா கிட்ட சொல்லி அவங்கள விரட்டிடலாம். வா நீ வாக்கா. இந்த பொண்ணுங்க ரூமுக்குள்ள பூந்துக்கிட்டு என்ன பண்ணுதுங்க இதுங்க? ஏமா வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களே கொண்டே கொடுங்க. ஏன் என்னாச்சு உனக்கு? ஆமா சமையல்காரன் மருந்து அடிக்கிறவன் இவங்க எல்லாம் மாப்பிள்ளை கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் இவங்க காஃபி கொடுக்கணுமா? என்னது மருந்து அடிக்கிறவனா? எல்லாத்தையும் மூடி மறைச்சு என் கழுத்தை அறுத்துட்டான். என்ன வேலைன்னு கேட்டதுக்கு மழுப்பும் போதே நினைச்சேன். இந்தா வந்தவங்களை உட்கார வச்சுட்டீங்கன்னா மகாநாடா போட்டுக்கிறீங்க. என்னங்க இது மருந்து அடிக்கிறவனா? முதல்ல காப்பி கொடுக்க சொல்லு, அப்புறம் மத்தெல்லாம் பேசிக்கலாம். 4 பேர் வந்திருக்கும் போது பிரச்சனை வேண்டான்னு பாக்குறேன். இந்தா காஃபி கொண்டு போய் கொடுங்க. முடியாது, என்னால கொண்டே கொடுக்க முடியாது. என்னடி காஃபி குடுக்கறதுனால அவனுங்க எல்லாம் தாலி கட்டிட்டு போறதுல போங்க. அவங்க போட்டோம், அப்புறம் பாத்துக்கிறேன் இந்த மனுஷனை. இந்தா கொண்டாங்க போ. இந்தா யோ காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிரு, இல்ல கால் 2 இருக்காது. ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போறா? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல அவ என்ன காதலிக்கிறாளாம். ஒன்னு சாமி, இவன் ஒரு கொடுமை. என்னடா இந்த பொண்ணு நல்லா கலரா இருக்கே, இதையே நமக்கு முடிச்சிருக்கல. அரஞ்சனா அது அவனுக்குடா, உனக்கு வேற. அதோ வருது பாரு. பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லாத்தான் இருக்கு. ஏசாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன், அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். ஐயோ, வந்துட்டு போன மாப்பிள்ளைங்களுக்கு என்னடி குறைச்சல்? நொண்டியா மொடமா? 2 பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறானுங்க, நல்ல பசங்க. இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு பொண்ணு கொடுத்தாதான் கடைசி வரைக்கும் கண்கலகாம காப்பாத்துவாங்க, நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு மாப்பிள்ளை பாக்குறதா? பொண்ணுங்க அவளுங்க ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். இந்த கூலிக்கார பசங்களை கட்டிக்கிட்டு அவளுங்க எப்படி சந்தோஷமா குடும்பம் நடத்துவாளுங்க? ஏன் கூலிக்காரனோட குடும்பம் நடத்த முடியாதா?
என்ன நீ கட்டிக்கிட்டப்ப நான் என்ன கோடீஸ்வரனா வந்த கூலிக்காரன் தாண்டி. 25 வருஷம் என் கூட குடும்ப நடத்தல, 4-5 பிள்ளைங்களை பெத்துக்கல, வீடு வாசல் வாங்கலையா? வரும்போதே எவனும் கோடீஸ்வரன் இல்லடி. அவங்க காலம் வேற, எங்க காலம் வேற. அம்மா படிக்காதவங்க, உங்களை கட்டிக்கிட்டே எப்படியோ வாழ்ந்துட்டாங்க. நாங்க படிச்சவங்க, நாங்க எதுக்காக அந்த மாப்பிள்ளை கட்டிக்கணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதான் இவ பேச்ச கேட்டு உங்களை எல்லாம் படிக்க வச்சேன் பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். அன்னைக்கே 5ஆம் கிளாஸோட நிறுத்தி இருந்தா நான் கை காட்டின இடத்துல இவளுங்க கழுத்தை நீட்டி இருப்பாளுங்க. இவள சட்டம் பேசுவாளுங்களா? எங்களை படிக்க வச்சதுனால இப்ப என்ன கெட்டு போச்சு? உங்க பேரை கெடுத்துட்டமா, இல்ல தப்பு தாண்டா ஏதா பண்ணிட்டமா, இல்ல உங்க சொத்து சொகத்தை அழிச்சிட்டமா? சும்மா படிக்க வச்சேன்னு புலம்புறீங்களே. இவங்க என்ன உங்ககிட்ட கோடீஸ்வரர் வீட்டு மாப்பிள்ளைய கேக்குறாங்க? ஏதோ ஓரளவுக்கு நல்ல படிச்ச கௌரவமான உத்தியோகத்துல இருக்க மாப்பிள்ளைய கேக்குறாங்க. அது கூட செய்யல எப்படி? நீங்க கேக்குற கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ள 30 சவரன் 40 சவரன் கேக்குறான். அதுக்கு நான் எங்க போவா? நம்ம பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னா முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்லன்னு செஞ்சுதான் ஆகணும். நீ ஒன்னா பெத்து வச்சிருக்கிற, 4 பெத்து வச்சிருக்கிற, ஒண்ணுக்கே எல்லாத்தையும் செஞ்சுட்டு மத்ததெல்லாம் ரோட்ல விடுறதா? எதுக்கு ரோட்ல விடணும்? நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையா? இருக்கிறத வச்சு முதல் பொண்ணா கட்டி கொடுப்போம், மத்தவங்களுக்கு கடன் வாங்கியோ இல்ல வீட்டை வித்தா செய்வோம். இருக்கிற வீட்டையும் வித்துட்டு பையனை அம்போன்னு விட்டுற சொல்றியா? அவனோட அம்போன்னு விட்டுற சொல்லியே இந்த வீட்டை அவனுக்கு வச்சுக்குவோம், வாடகை விட்டுருக்க வீட்டை வித்து பொண்ணுங்களுக்கு செய்வோம். மறுபடியும் வீட்டை விக்கணும்னு சொன்ன அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். விக்கிறதுக்காடி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் கட்டினேன். என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டுல இருந்து ஒரு செங்கல கூட நான் விக்க மாட்டேன். எல்லாம் ஆம்பளை பையன் அவனுக்கு தான். ஆமா, படிக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலுமே ஆம்பளை பொம்பளைன்னு பிரிச்சு பார்த்து எங்களை மட்டம் தட்டிட்டீங்க. கல்யாண விஷயத்துல இவங்க இஷ்டத்துக்கு செஞ்சா என்ன? நாங்களும் உங்களுக்கு பிறந்தவங்க தானே. ரொம்ப பேசின செருப்பு பிஞ்சிரும். அவ கேக்குறதுல என்னங்க தப்பு? அவதான் புரியாம ஆடுறானா? நீயும் கூட சேர்ந்துட்டு ஆடுறியா? ஆம்பளை பையனும் பொண்ணுங்களும் ஒண்ணா? அவன் இந்த வீட்டு வாரிசு. கடைசி வரைக்கும் நம்ம பேரை காப்பாத்த போறவன். இவங்க எல்லாருக்கும் சீர் சனத்தை செய்ய போறவன் அவன் தான். பொண்ணுங்களுக்கு இப்பயே செஞ்சாதான் செஞ்ச மாதிரி இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவோ செய்ய வேண்டியிருக்கு. ஆடி வருஷ, தீபாவளி வருஷ, பொங்க வருஷ, சீம்பந்தம், பிரசவம், காது குத்து, கர்மாந்திரம் 1008 இருக்கு. இதெல்லாம் எவன் செய்வான்? அவன் தானே செய்யணும். சொத்து பத்துன்னு ஏதாவது விட்டுட்டு போனாதான் செய்வான். உங்க புள்ள எல்லாத்தையும் அப்படியே செஞ்சிருக்க. நாய எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுற. அவன் செய்யாம வேற எவன் செய்வான்? கட்டிக்கு போறவங்கள வாயை முட்டு சும்மா இருக்கிறாங்க. நீ இன்னமும் தேவையில்லாம கிளறி கொடுத்துட்டு இருக்கிறிய. முதல்ல உன்னை தொலைக்கணும். இத பாருடி, யார் என்ன சொன்னாலும் சரி, இப்ப வந்துட்டு போனானுங்களே அவனுங்க தான் இவளுங்களுக்கு மாப்பிள்ளை நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல யாராவது பேசுறீங்க, நடக்கிறதே வேற. சடோபா, மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னால நன்னா இன்னொரு தடவை யோசனை பண்ணி பாரு. ஏற்கனவே 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்க, 10ஆவதுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம்னா எப்படி சமாளிப்ப? நான் எப்படியோ சமாளிக்கிறேன். முதல்ல அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாரு. அவ வீட்டுல இருந்தா எதையாவது கிளறிட்டு இருப்பான். சடோபா, ஒண்ணு நீ பாரு, இல்லன்னா நானே பாக்குறியா? சுத்தம் மரம் மண்டையா நீ. சொன்னா கேட்கவே மாட்டியே. வா. ரிஷபராசிக்காரரான உங்களுக்கு மனைவியால் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும். பொண்டாட்டியே கிடைக்கல, இதுல எங்க இருந்து திருப்பம்? ஏண்டா, நாட்டுல பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? ஏதாவது ஒண்ணு புடிச்சு கட்டிக்க வேண்டியதானே? ஏதாவது ஒண்ணு புடிச்சு கட்டுறதா நான் எப்போ கட்டிருப்பேன் முதலாளி. எதுக்கு ஒரு நாள் சும்மா இருக்கிறேன்? முதலாளி, நான் கட்டிக்கு போற பொண்ணு நல்ல வசதியான குடும்பத்து பொண்ணா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 3000 ரூபாய் சம்பாதிக்கணும். இந்த காலத்துல ஒருத்தர் சம்பாதிச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சம்பாதிச்சாதான் காலத்தையே ஓட்ட முடியும். பாருங்க, இந்த ஒரு ஆட்டோ ஓட்டி உங்களுக்கு நான் வாடகை தர முடியுமா? இல்ல இவங்க கிட்ட அவங்க கடனை தர முடியுமா? இல்ல வீட்டுல இருக்கிற 6 டிக்கெட் நான் சோறு போட முடியுமா? ஆக பொண்டாட்டி மூலமா வாழ்க்கையில செட்டில் ஆடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வேற வழி? இந்த காலத்துல ஒரு மனுஷன் சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு 3 வழிதான் இருக்கு. ஒண்ணு, கள்ள நோட்டு அடிக்கணும், இல்ல கலாச்சாரம் மாதிரி காசணும், அதுல வச்சுக்க அரசியல்வாதி ஆயிடணும். இது 3 சேர்த்துக்க தைரியமும் கிடையாது, நம்ம பர்சனாலிட்டி அதுக்கு ஒத்து வராது. அதனால தான் ஈஸி ரூட்ல பொண்டாட்டி மூலமா வாழ்க்கை லிஃப்ட் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி முதலாளி? நீ தேறிட்டடா. என்ன முத்துப்பாண்டி, எப்படி இருக்க? சௌக்கியமா? சௌக்கியம் எல்லாம் இருக்கட்டும், பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன், என்ன மறந்துட்டீங்களா? அது விஷயமா தான் கூட்டு வந்திருக்கேன். பெரியவரே, நான் சொல்ல மாப்பிள இவருதான். வணக்கம். வணக்கங்க. முத்துப்பாண்டி, இவருதான் பொண்ணோட அப்பா. உன்னை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டேன். அவருக்கு ரொம்ப திருப்தி. இனி நீ தாலி கட்ட ரெடியா இருக்க வேண்டியதான். ஏங்க, உங்க பொண்ணு எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குது? வேலையா? பொண்ணு எங்கேயும் வேலை செய்யலையே, வீட்டுல தானே இருக்கு. வீட்டுல தான் இருக்கா? யோ, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? வேலைக்கு போய் சம்பாதிக்க பொண்ணு தான் பார்க்க சொன்னேன். வீட்டுல இருக்கிற பொண்ணு எவனுக்கு ஆகணும்? அவசரப்படாத தம்பி, பொண்ணு நிறைய படிச்சிருக்குது, உடனே வேலை கிடைச்சிடும் சொன்னாங்க. அதனாலதான் கூட்டு வந்தேன். கிழிஞ்சது. நானே படிச்சு எம்ப்ளாய்மெண்ட் 5 வருஷமா பதிவு பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டி இருக்கேன். உடனே வேலையா? எவன் கொடுத்தா வேலை? ஆட்டோ உன்ன மாதிரி இழுபறியா பாஸ் பண்ணியிருந்தா வேலை கிடைக்காது. பொண்ணு பிஎஸ்சி கோல்டு மெடல். கோல்டு மெடல்? எங்க போனாலும் சரி, மாசம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு உடனடியா வேலை கிடைக்கும். அப்படியா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலத்துல பொண்டாட்டியும் வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் குடும்ப நடத்த ஒத்தாசா இருக்குன்ட்டு இந்த ஆளு கொஞ்சம் சத்தம் போட்டேன். நீங்க நகை நட்டில குறைச்சு போட்ட கூட பரவாயில்ல. எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்?
சரிதான். விட்டா எப்ப ஃபர்ஸ்ட் நைட் வச்சுப்பீங்கன்னு கேட்பான் போல இருக்க. ஏண்டாப்பா, பொண்ணு உன் மூஞ்சிய பார்க்க வேண்டாமா? உன் உத்தியோக லட்சணத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? யோ எல்லாம் தெரிஞ்சுக்குவா, நீ இப்படி வாயா. அப்ப இந்த மூஞ்சிய காட்டாமலே கல்யாணத்தை முடிச்சிட போறியா? மூஞ்சி இப்படி எடுத்து வாயா. தம்பி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வா. மத்ததெல்லாம் பேசி முடிச்சுக்கோ. நான் வரட்டுமா? வாயா. நகை நட்டை வச்சே அந்த ஆளை அசத்திட்டேன். யோ, பொண்ணு கோல்டு மெடல் முன்னாடி சொல்லிடக்கூடாது, நான் சொதப்பிருப்பேயா. நீ எங்க சொல்ல விட்ட? போறார பெரியவரு, அவரு சாதாரண ஆள் இல்ல. பழைய பேப்பர் வித்தே 2 பெரிய வீடு வாங்கி இருக்காரு. லட்சாதிபதி. உள்ள பூந்துரு. எனக்கு பாஞ்சிருவேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த மாப்பிள்ளைய நேர்ல பார்த்து இன்டர்வியூ பண்ணி எனக்கு பிடிச்சதை பண்ணிப்பேன். இப்ப என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இன்டர்வியூ பண்றதுக்கு? வேலைக்கு கூட ஒரு ஆள் சரியில்லை, இன்னொரு ஆள் எடுத்துக்கலாம். இது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு தடவை கழுத்தை நீட்டிட்டா கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழ்ந்தாகணும். சூப்பர் பாயிண்ட். யோ சும்மாரியா. இப்ப என்ன நீ விசாரிக்கணும் அவ்வளவுதானே? மாப்பிள்ளை பையனை வர சொல்றேன், தீர விசாரிச்சுட்ட அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க. பொண்ணு ஒன்ன இன்டர்வியூ பண்ணுவா, கேள்வி மேல கேள்வி கேட்பா. எல்லாத்துக்கும் நீ கரெக்டா பதில் சொல்லணும். ஏங்க, கேள்விக்கெல்லாம் இன்டர்வியூல கரெக்டா பதில் சொல்லிருந்தா நான் ஏங்க ஆட்டோ ஓட்டுறேன்? ஏன் ஆட்டோன்னு சத்தம் போட்டு தொலைற? ஆட்டோமொபைல் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கோம். விஷயம் வெளியே தெரிஞ்சது, உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. யோ ஏயா தேவையில்லாதெல்லாம் சொல்லி தம்பிய பயமுறுத்துற? நீ வா தம்பி. எங்க வேலை செய்யறேன்னு என் பொண்ணு கேட்டா ஆட்டோமொபைல் வச்சிருக்கேன்னு சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இப்போதைக்கு எதனா போய் சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதனா வம்பாயிர போதுங்க. வம்பா சேச்சே, ரகலையே நடக்கும். யோ நீ போயா, நீ வா தம்பி. சடகோப்பம் பெரிய டுபாக்கூர் ஆயிட்டானே. வணக்கம், உட்காருங்க. உங்க பேர் என்ன? வீட்டுல முத்துன்னு கூடுவாங்க, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாண்டியன் கூடுவாங்க. முத்தா பாண்டியா? கரெக்டா சொல்லுங்க. முத்து பாண்டியன் சர்டிபிகேட்ல இருக்குங்க. ஸ்டார்டிங்லயே குழப்பறானே. என்ன படிச்சிருக்கீங்க? BA தமிழ் லிட்டரேச்சருங்க. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஜோக்கா? இப்ப என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். ஆட்டோமொபைல் கடை வச்சிருக்குங்க. தமிழ் லிட்டரேச்சருக்கும் ஆட்டோமொபைல்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா 2 கரெக்ட் படுபாய் பசங்க ஆட்டோமொபைல் கடை வச்சாதான் உன் எதிர்காலம் பிரைட்டா இருக்குன்னு சொல்றானுங்களே. உங்க தொழில உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? அது என்னங்க, தினம் ஆட்டோ ஓடுறத பொறுத்து தான். என்னது, ஆட்டோ ஓடுறத பொறுத்தா? அதாவதுங்க, ஆட்டோ ஓட ஓடதானே ஸ்பேர் பார்ட்ஸ் தெரியும், அப்பதானே கடைக்கு வருவாங்க. அதுதான் சொன்னேன். தேடிடுவான். ஆமா, நீங்க பெண்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தெய்வங்க. ஆபதம் பெண்ணால் 50 பெண்ணால் ஏன் சொன்னாங்க? ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாங்க. உங்ககிட்ட அவ்வளவு சமாச்சாரம் இருக்கு. ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கான்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? இப்ப நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்? என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால நீங்க பக்கபலமா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். ஒரு பொண்ண ஆணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? என்னங்க இது திடீர்னு இப்படி கேட்டீங்க? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா எதுக்குங்க? புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு, புள்ள குட்டி பத்துக்கிறதுக்கு, புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுக்கு. அதுக்கு மட்டும் தானா? இல்ல, புருஷன் துணி எல்லாம் துவைச்சு போறதுக்கு, கை கால் அமுக்கிறதுக்கு, முதுகு தேய்க்கிறதுக்கு, டாட்டா காமிக்கிறதுக்கு, இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க. என்னையா நீங்க தான் கேட்டா? பொம்பளைங்க என்ன வேலைக்காரங்க நினைச்சிட்டீங்களா? ஆம்பளைங்களோட முதுகு தேய்ச்சி விடுறதுக்கும் அவங்களுக்கு டாட்டா சொல்றதுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? அவங்களுக்கு ஆசைகள் எண்ணங்கள் எதுவுமே இல்லையா? இருக்க கூடாதுன்னு நாட்டுல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதை மாத்திரம் நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. ஐம் சாரி. உட்காருங்க. தேங்க்ஸ். பெண்கள் படிக்கிறது, வேலைக்கு போறது, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அருமையான கொஸ்டினுங்க. இத நீங்க கேட்கலன்னா நானே கேட்டிருப்பேன். அதாவதுங்க, ஒவ்வொரு பெண்ணும் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அப்பதான் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, ஒவ்வொரு ஆண்களுக்கும் நல்லது. கவுத்துட்டான். நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ங்க. 1 minute. என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க. நீங்க பேசும்போதே தெரிஞ்சு நீங்க ஒரு அதிபுத்திசாலின்னு. இருந்தாலும் இத பத்தி நான் சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் கோவக்காரி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். முக்கியமா போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். இருக்கா? நம்ம பாட்டி பெரிய ஆள் தான் போல இருக்கு. உட்காரு. வீடு முழுக்க கப்பா இருக்கு. எல்லாம் நீ வாங்கினதா? ஆமாங்க. அப்ப PT உஷான்னு சொல்லு.
இது மட்டும் இல்ல, நான் கராத்தே கூட நல்லா கத்துட்டு இருக்கேன். என்னது கராத்தே கத்திரிக்கா? ஏ இல்ல, பெண்கள் தைரியத்துக்காக கராத்தே எல்லாம் கத்து வச்சுக்கிறது நல்லதுதான். அத முன்கூட்டியே சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் தைரியமா இருந்திருப்பேன். என்ன அப்படி பாக்குற? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவதாங்க. எங்க அக்காங்க எல்லாம் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி எப்படியோ அமையணும்னு கற்பனை பண்ணாங்க. ஆனா எங்க அப்பா தான் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம சமையல்காரருக்கும் கொசு மருந்து அடிக்கிறவருக்கும் கட்டி வச்சுட்டாரு. ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க. நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷாக்காரனுக்கோ இல்ல ஆட்டோக்காரனுக்கோ கட்டி வச்சிருப்பார். என்னாச்சுங்க? இல்ல, புற ஏறிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடலாமா? முதல் ராத்திரி அப்புறம் கடைசி ராத்திரி ஆயிரும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி எல்லாம் அமைய போதோ அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். முத்து முத்தா காய்ச்சிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோசமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதா. ஐயோ ஐயோ ஐயோ, வாங்கடி வாங்க, வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ, இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதல் இரவு, இவனுக்கு பால் ஒரு கேடு. சுந்தரி, ஏமா அங்கே நின்ட்ட? வா, வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம். மன்மத லீலை. என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற? ஓஹோ, கட்லி நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்குன்னு போறியா? குறும்பி கொண்டப்பால. அம்மா, பாலங்க அங்க பாரு. என்ன, நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ, ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா? உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண், புதுமை பெண். ஆமா, கேக்குதா? கிட்ட வந்த கருமாட்டி கொலையா பண்ணிடுவேன். கொலையா? கொலை கூட பண்ணுவியா நீ? இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? மறந்து போச்சே. மறந்து போச்சா? உடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் அடி தாலி கட்டி குத்திராத. உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கிடைச்சா போதுன்னு உள்ள புந்துட்டியே. அது இருக்கட்டும், இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படியா ஒத்து போகும்? சுந்தரி, நீ சிகப்பு தானா கருப்பு தான் ஒத்துக்கிறேன். கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகள் செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க. நம்மள மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி, வா, கமான். கைய வெட்டிடுவேன்.